அப்போ இந்த எண்ணம் வந்து தானா உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. ம். சிந்தனைங்கிறது நம்ம உற்பத்தி பண்றோம். அத ஆமாங்க. பேலன்ஸ் பண்றதுக்காக. இத 2யும் பிரிச்சு பார்க்கறக்கு ஏதாவது வழிகள் இருக்கா ஜி? நிச்சயமா, நிச்சயமா. ஏதாவது ஓரிரு வழிகள சொல்லுங்களேன். அழகா சொல்லலாங்க. தானா உருவாகும் அந்த தருணம், அந்த எண்ணம், அந்த அழையா விருந்தாளி, அந்த தோன்றல்கள், நான் இல்லை. ஓகே, நான் அதற்கு எஜமான் இல்லை. ஓகே. அதோட இயல்பே அதுதான். அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் குடுத்துட்டு, சரிங்க. அதன் மூலம் ஏற்படக்கூடிய அனைத்து அசைவுகளும், நகர்வுகளும், துடிப்புகளும், சிந்திக்கக்கூடிய விஷயங்களும் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஐ எம் ஏ பாஸ். நான் தான் எஜமான். அப்படின்னுட்டு ஒவ்வொரு இடத்துலயும் தோன்றும் பொழுதும் நீங்க என்ன பண்ணணும்? இப்ப என்ன தோணுச்சு? இப்ப இது தோணி இருக்குது பாரு. ஒரு டிஸ்கஷன் வைக்கணும் அந்த இடத்துல. இப்ப இது தோணுச்சு இல்ல, நம்ம இதை பார்த்தோன்னே இது தோணுச்சு இல்ல, அங்க ஒரு டிஸ்கஷன் வைக்கணும். அங்க டிஸ்கஷன் வைக்கிறப்ப நீ அங்க வர்ற அந்த 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 தோன்றதுக்கு, அந்த தோணும் பொழுது அல்லது தோணு முடிக்கும் பொழுது அந்த இடத்துக்கு நீ வரணும். அங்க நீ பாட்டுக்கு பறக்க கூடாது, நீ இருக்கிறது தெரியாம அதுல பயணப்படக்கூடாது. முதல் நீங்க வரணும். வந்துட்டு இது பார்த்தல, இது தோணுச்சு இல்ல, இது தோணுச்சு இல்ல, ஆமா ஆமா, இது ஏன் தோணுச்சு? கொஸ்டின், இது ஏன் தோணுச்சு? இந்த கொஸ்டின் கேட்கலன்னா நீ தோன்றதுக்குள்ளே பின்னாடி போயிருப்ப. இப்ப நீ கொஸ்டின் கேட்க நிக்கிறாங்க. இது ஏதோ நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. சரி, இப்ப இது இப்ப செய்யலாமா அல்லது அப்புறம் செய்யலாமா? இது ரொம்ப தேவையா அல்லது பின்னிட்டு செய்யலாமா அல்லது கண்டுக்கு தேவையில்லையா? அந்த இடத்துல நீங்க நிக்கணும். ஓகே. இப்படி ஒவ்வொரு எண்ணத்தையும் நீங்க வந்து இத பார்த்து இந்த டிஸ்கஷனுக்கு உள்ள கொண்டு வர சொல்றீங்க. நான் 24 ஹவர்ஸ் கொண்டு வர சொல்லலைங்க. சரிங்க. ஒரு 20 நிமிடம் செய்யுங்க. ஓகே. ஒரு பிராக்டிஸா இந்த பயிற்சி ஒரு 20 நிமிடம் செஞ்சிட்டீங்கன்னாவே சரிங்க. ஐசோலேட்டான ஒரு சூழலுக்கு வருவீங்க. ஆனா நல்லா இருக்கே, என்னை யாருமே பிடிச்சு கசக்கலையே, ஒரு அழுத்தம் இல்லையே, ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குதே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல. ஆமாஜி. ஃபர்ஸ்ட் வாங்க. சரிங்க, சரிங்க. தட் இஸ் ஐசோலேட் ஃப்ரம் த மைண்ட், ஃப்ரம் த தாட். ஓகே, ஓகே. கிட்ட இருந்து ஐசோலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுதந்திர உணர்வு சின்னதா பிறக்கும். ஓகே. கொஸ்டினை கேட்க 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 நீங்க சுயங்கிறவங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சுயங்கிறவங்க வந்துட்டீங்க. அங்க வந்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் சிந்திக்கலாமா வேண்டாமாங்கிறது கூட உங்க கைக்கு வந்துடும். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாமா வேணாமாங்கிறது கூட உங்க கைக்கு வந்துடும். கரெக்ட். எஸ். ரொம்ப அவசியம்னா மட்டும் அதை சிந்திச்சு அதுல ஒரு செயல்படணும். நிச்சயமா. ஓகே ஜி, ஓகே. இன்னொன்னு, இப்போ காமனா இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னன்னா ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங், இந்த டீப் திங்கிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனை, இது வந்து நான் திங்க் பண்றேன், இதை சால்வ் பண்றதுக்குன்னா அதை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் என் மனசுல ஆக்கிரமிக்கப்பட்டு நான் ரொம்பவே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறேன். இப்போ இந்த ஓவர் திங்கிங்லேருந்து எப்படி வெளியே வர்றது? இந்த சிம்பிள் ப்ராக்டிஸ் போதுமா? வேற ஏதாவது இதை சார்ந்த கருத்துக்கள் என்ன? இதுதான் பேஸ்ங்க. நான் சொல்றது இதுதான் பேஸ். சுயம் சுதாரிப்பதற்கு இது பேஸ்ங்க. இப்ப டூ மச் டீப்பா போறாங்க, ரொம்ப ஆழமா சிந்திக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு சூழல் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பகுத்தர் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஆழமான தீர்வுங்கிறது உங்க கையில தான் இருக்குது. அந்த அந்த உங்க கையில இருக்கிற விஷயம் வேற ஒண்ணும் இல்லை. அப்படியே விட்டுருங்க. அப்படிதான். அப்படியே பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க. அவ்வளவுதான். அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, அதை அப்படியே விட்டு விடுதல். விட்டுட்டீங்கன்னா உங்க இடத்துக்கு வந்துடலாம். விட முடியலையே அப்படிங்கிற சூழல்ல தான் நீங்க என்ன செய்யணும்? வரக்கூடிய எண்ணங்களை நிர்வாகப்படுத்த கத்துக்கணும். ஓகே. எப்படி நிர்வாகப்படுத்தணும்?
ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு டோக்கனை கொடுத்து உட்கார வச்சு, சரிங்க. 1ஆம் நம்பர் டோக்கன் வாங்க, 2ஆம் நம்பர் டோக்கன் வாங்க, 3ஆம் நம்பர் டோக்கன் வாங்க அப்படின்னு சுயம் என்ன பண்ணணும்? எண்ணங்களை அட்வைட் பண்ணணும். ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு அழகா அவங்களை என்ன பண்ணணும்? தொலைநோக்கு பார்வையில அவங்கள டைல்யூட் பண்ணி விடணும். ஓகே. இதுக்கு உண்டான பயிற்சிகளும் பகத்தர் சிறப்பா வடிவமைச்சு வச்சிருக்காங்க. சரிங்க ஜி, சரிங்க. இந்த ஒரு எண்ணத்தின் மூலம் தொடங்குகிற சிந்தனைகள், சிந்தனைகள் மூலம் தொடங்குகிற யோசனைகள், யோசனைகள் மூலம் தொடங்குகிற கற்பனைகள், கற்பனைகள் மூலம் எதிர்மறை, எதிர்மறை மூலம் பயம், பயம் மூலம் பதட்டம், பதட்டம் மூலம் மன அழுத்தம். இது எல்லாத்துக்கும் உங்க சுவாசத்துக்கும் தொடர்பு. ஓகே. அந்த தொடர்பு என்ன ஏதுங்கிறது நீங்க என்ன பண்ணணுங்க? கொஞ்சம் ஆழமா உள்வாங்கி கொடுக்கிற விஷயங்களை உள்ள நடைமுறைப்படுத்த செயல்படுத்தி பார்க்கணும். ஓகே. இப்போ அது எண்ணத்துக்கும் இத மனதுக்கும் நமக்கு சுவாசத்துக்கும் தொடர்பு இருக்கிறத நம்ம எப்படி ஜி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க டக்குன்னு மூச்சை நிறுத்திட்டீங்கன்னா, சரிங்க. உங்களால எவ்வளவு நேரம் நிறுத்த முடியும்? ஒரு 30 செகண்ட் இல்லாட்டி 45 செகண்ட் அந்த மாதிரி. 90 செகண்ட் கூட நிறுத்தலாம். ம். 90வது செகண்ட் உங்களுக்குள்ள என்ன நடக்கும்னா, உங்களுடைய தாட் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் டிராப் பண்ணிட்டு, அப்பா வந்து விடப்பா, விட்டாதான் நீ உயிர் வாழ முடியும்னு உள்ள ஒண்ணு கெஞ்சும். உள்ள ஓகே. உள்ள ஒண்ணு கெஞ்சும். விடப்பா விடப்பா, அவ்வளவுதான்ப்பா, போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் கெஞ்சும். அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நடந்த டீப் திங்கிங் எங்க போச்சு? கரெக்ட். போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தலை போற அவசரம்லாம் எங்க போச்சு? அதுக்கு மேல ஒரு பிரச்சனைன்னா அது சுவாசம். அப்ப இந்த சுவாசம் தான் எல்லாத்துக்கும் தீனி போடுது, இன்க்ளூடிங் தாட் ப்ராசஸ். ஓகே. அப்ப இவங்களை கையில எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா திங்கிங், உங்களால் நடக்கிற திங்கிங் பேட்டர்னும் தானா உருவாகிற தாட் பேட்டர்னும், அந்த தாட் தானா உருவாகிற தாட் பேட்டர்ன்ல எதிர்மறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அதே மாதிரி தீராத ஆழமான, ஏற்கனவே ஆழமா வீரியமா பெண்டிங் வச்ச நிறைய சுமைகள்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து 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 தொந்தரவு பண்ணுவாங்க. அவங்களே அழகா மீட்டு கொண்டு வந்துடலாம். ஓகே. ஓகே. அப்போ இந்த சுவாசத்தை நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது மூலமாக நம்ம மனதை கண்ட்ரோல் எடுக்க முடியுமா ஜி? நிச்சயமா உங்களே கண்ட்ரோல் எடுக்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு சில எளிய பயிற்சி, இதை ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லிக் கொடுங்க ஜி. எளிய பயிற்சி அப்படின்னா நம்ம எல்லாமே ரியல் சீக்ரெட்ல அழகா சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்க ஜி. இப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எதை நீங்க பாக்குறீங்களோ, எதை நீங்க கேட்குறீங்களோ, எதை நீங்க உள்வாங்குறீங்களோ, அது உங்களால் உள்வாங்கப்படுகிறது. ஓகே. அந்த எண்ணத்துக்கு வரணுங்க, அந்த நிலைப்பாட்டுக்கு வரணுங்க. ஓகே. நான் என்னால் இதை இப்பொழுது உள்வாங்கிக் கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு அந்த இருக்கிற இடத்துக்கு வரணுங்க. ஓகே. பறக்கிற இடத்தை விட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு வரணும். ஓகே ஜி. அப்போ நம்ம எதை உள்வாங்கினாலும், எதை கவனத்தில் எடுத்தாலும், எதை நம்ம கேட்டாலும், எதை நம்ம பார்த்தாலும் இந்த ஒரு எளிய வழிமுறை அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நிச்சயமா. ஏன்னா நீங்க தொலைகிறது தான் அங்க பிரச்சனையே. ஓகே. ஆமா, உங்க இருப்பு தன்மையை நீங்க லூஸ் பண்றது தான் அங்க பெரிய பிரச்சனையே. அதனால என்னால் இது செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிற அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணணும்? செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, செய்யற வேலை நடக்கும்,
நடந்துகிட்டு இருக்கிறப்ப சின்ன சின்ன கேப்ல நீங்க உங்க இடத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போவீங்க. ஓகே. உங்களுடைய இருத்தல் அங்க கன்ஃபார்ம் ஆகும், உங்க பிரசன்ட் அங்க கன்ஃபார்ம் ஆகும். இல்லாட்டி ஓகே. ஒட்டுமொத்தமா தொலைஞ்சிருப்பீங்க, ஒட்டுமொத்தமா தொலைஞ்சிருப்பீங்க. எஸ். ஓகே. ஜி, ரீசெண்டா உங்களுடைய ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்கும் பொழுது, நீங்கள் இருந்தால்தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாசகம் போட்டிருந்தீங்க. இத படிச்ச உடனே எனக்குள்ள சில கேள்விகள் வந்துச்சு. அப்ப நம்ம நமக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சம் இருந்துச்சு, நமக்கு அப்புறமா இந்த பிரபஞ்சம் இருக்க தான் போகுது. அப்படி இருக்கும்போது நீங்க இருப்பதனால்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தீங்க. அதை நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஜி? இப்ப உங்க கேள்வியிலேயே பாதி பதில் வந்துருச்சுங்க. எப்படி ஜி? நான் இல்லாத போதும் இந்த பிரபஞ்சம் இருக்கத்தான் போகுது. எனக்கு முன்னாடியே பிரபஞ்சம் இருந்திருக்கு. இது ரெண்டுமே டேட்டாங்க. ஓகே. நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் யாரு கையிலும் இல்ல. ஓகே. எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் அடுத்தது இருக்கத்தான் போகுதுன்னு? சொல்லுங்க. நெக்ஸ்ட் இருக்கத்தான் போகுதுன்னு எப்படி, எதை வச்சு நீங்க சொல்லலாம்? எந்த அறிவியல் ஆய்வு? ஒரு அசம்ப்ஷன் தான். அதுதான் அங்க அசம்ப்ஷனே டேட்டா தான், ப்ரிடிக்ஷனே டேட்டா தான். ஓகே. ஓகே. அதெல்லாம் தேவை கிடையாது. பிரசன்ட்னா பிரசன்ட்ல நின்னு பேசுங்க. அது எதுக்கு நான் இருக்கத்தான் போகுது அப்படின்னு நீங்க அந்த இடத்துல. அதே மாதிரி இது எனக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. கரெக்ட். நீங்க பிறக்கிறதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே இப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது, இருக்கும் இருக்கும் நடந்துகிட்டு இருக்கோம், இருந்துகிட்டு இருக்கோம், இப்படி எல்லாம் நடக்கும் பிடிக்கும் அப்படின்னு 200 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் எந்த வகையிலாச்சும் உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதா? இல்ல. அப்படிங்கிறப்ப அது எப்படி இருக்க முடியும்? இல்லங்கிறது எப்படி இருக்க முடியும்? உங்களை பொறுத்தவரையில நான் சொல்றேன், உங்களை பொறுத்தவரையில. ஆமா, கரெக்ட் தான். நமக்கு தெரியாது உண்மையிலேயே. அதுவும் கிட்டத்தட்ட தெரியலனா அது டேட்டா தான் நீங்க சொன்ன மாதிரி. நீங்களே இல்லங்கிறப்ப நீங்க ஒண்ணு பேசுறீங்க, நான் அப்புறம் டேட்டா தானே வச்சு பேசுறீங்க. எதுக்கு? டேட்டா தான் பாஸ்ட். கரெக்ட். டேட்டா தான் பாஸ்ட். பாஸ்ட்ங்கிறது அது கதைக்கு உதவாத ஒரு விஷயம். கரெக்ட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாணயத்தை சுண்டி போடுறோம். ஹெட் டெயில் வரும். இப்போ உங்ககிட்ட ஒரு நாணயத்தை கொடுத்து சுண்ட சொல்றேன். ஓகே. சுண்டிட்டீங்க. ஓகே. சுண்டன உடனே ஹெட் வந்திருக்கு ஜி சொல்றீங்க என்கிட்ட. சரிங்க. ஹெட் வந்திருக்கு. ஓகே. எப்படிங்க சொல்றீங்க? நாங்க பார்த்தங்க அப்படிங்க. வெரி குட். அதுக்கு பின்னாடி சைடு என்னங்க இருக்குதுன்னு கேட்டங்க. அது டெயில் இருக்கும். இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. என்ன டெய்ல்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஜி. அது டேட்டா வச்சு சொல்றீங்க. டெய்லா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம் தான். டெய்லுங்கிறது டேட்டா. ஏன்னா பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஹெட்ட பார்த்துட்டீங்க. கரெக்ட். டெய்ல பாத்தீங்களா? இல்ல. பார்க்காதப்ப நீங்க இல்ல தெரியாதுன்னு தானே சொல்லணும். தெரியாது ஜி, பார்த்தா இருக்கக்கூடும் அல்லது இருக்கலாம் தானே சொல்லணும். டைல்னு சொல்லும் பொழுது அங்க டேட்டா வந்துருச்சு. ஏங்க டைலு தாங்க அதுன்னா, இதுதான் டேட்டா. எந்த அளவுக்கு உங்களை டேட்டா வந்துட்டு பக்காவா இறுக்கி பிடிச்சு வச்சிருக்குது பாருங்க. பிரபஞ்சத்துல நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க இந்த விஷயத்த சொல்றீங்கன்னா, நீங்க நுனிமரத்துல உட்காந்து அடிமரம் தானே வெட்டுறீங்க. எப்படிங்க டைல பார்க்காம எப்படிங்க நீங்க டைல்னு சொல்லலாம்? ஓகே. அந்த டைல பாக்குறதுக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் வந்தா கூட அது எல்லாமே இறந்ததானே போவோம். ஏதாவது ஒண்ணு நடக்கும்ல. ஆமா, கரெக்ட். அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கலாம், கரெக்ட். அல்லது கேட்கறவங்களுக்கு ஒண்ணு நடக்கலாம், அல்லது இத காணொலி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு நடக்கலாம். ஏதாவது ஒண்ணு நெக்ஸ்ட் தானுங்க. கரெக்ட். யாருக்கு தெரியாதுங்கிறப்ப நீங்க எப்படி தெரியாத ஒரு விஷயத்த டெய்ல்னு சொல்றீங்க? அது கன்ஃபார்மா சொல்றோம். இந்த இடத்துல டேட்டா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல டேட்டா. இந்த மாதிரி நீங்க நல்ல வாழ்க்கையை நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. டோட்டலா டைட்லி பேக்டு வித் பாஸ்ட் டேட்டாஸ். யூ ஆர் டைட்லி பேக்டு வித்
பாஸ்ட் டேட்டாஸ். மொத்தமா டேட்டாஸ் பாஸ்ட் இல்ல. ஆமாங்க, நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற அத்தனையும் டேட்டா 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 தாங்க. சிந்திக்கிறது டேட்டா, சிந்தனைக்கு செயல்படணும்னு சொல்லிட்டு டேட்டாவை எடுத்து தான் நீங்க செயல்பாடு கொடுக்குறீங்க, வாழ்றீங்க. அப்படியே பார்த்தா என்ன சொல்ற 100% நீங்க டேட்டால தான் இருக்கீங்க. அப்ப யூனிவர்ஸ் எப்படி உங்களுக்கு புதுசா கொடுக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னு கேட்டா இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க முன்னாடி ஒரு மரம் தெரியுது. இந்த மரம் எப்படி தெரியுது? கண்களின் மூலம் தெரியுது. கரெக்டா? கரெக்ட். இப்ப பகத்தர் என்ன சொல்றாரு? நீங்க இருக்கங்காட்டினா பிரபஞ்சம் இருக்குது, நீங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்றோம். கரெக்டா? கரெக்ட். நீங்க இருக்கங்காட்டியும் நீங்க இருக்கிற வரைக்கும் பிரபஞ்சம் இருக்கும், நீங்க இல்லைன்னா பிரபஞ்சம் இல்லை, அப்படித்தானே சொல்றோம். கரெக்ட். சரி, இந்த கண்களின் மூலம் ஒரு காட்சி வந்துச்சுல்ல, அந்த காட்சி வந்ததுதான் உங்களுக்கு தெரியும். அந்த காட்சியை உங்களுக்கு காட்டுவதற்கு யாரு 100% மெனக்கட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? யாருன்னா உங்க உடல். உங்க உடல் என்ன பண்ணுது? பலவித வேதி மாற்றங்கள், ரசாயன மாற்றங்களை உள்வாங்கி கண்கள் மூலம் குச்சி செல்கள், கூம்பு செல்கள், கலரிங்கு, வடிவம் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு ப்ராசஸ் பண்ணி மூளைகிட்ட போய் உணர்த்தி, அந்த மூளை என்ன பண்ணுது? செல்ஃபா இருக்கிற அந்த சுயம் என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. ஓகே. அப்ப உங்களுக்கு நீங்க இருந்தாதான் யூனிவர்ஸ், நீங்க இல்லைன்னா யூனிவர்ஸ் இல்லைன்னா யாருகிட்ட காட்டுறாங்க? என்கிட்ட தான் காட்டுறாங்க. நீங்க என்ன? சுயம். கரெக்ட். சுயம்னா அப்சர்வர். இவர்கிட்ட காமிக்கும் பொழுது இந்த உடல் அப்படிங்கிற இந்த விசை இல்லைன்னா காமிப்பாங்களா? காமிக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். இந்த உடல் தான் இந்த இடத்துல பிரபஞ்சமா செயல்படுறாங்கன்னு பகத்தர் சொல்றாரு. ஓகே. ஒவ்வொரு டைமென்ஷன்லயும் ஒவ்வொரு புலனுக்கு ஏற்றவாறு அவங்களே மாறி 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 மாறி, ஐயா எஜமானே பாருங்க, ஐயா எஜமானே கேளுங்க, ஐயா எஜமானே உணருங்க, ஐயா எஜமானே சுவைங்க, ஐயா எஜமானே 24 hours into 7 into 100 years டோட்டலா ஒரு பெரிய ஃபேக்டரியா மாறி நீங்க யூனிவர்ஸ், உங்க உடல்கிற யூனிவர்ஸ் அப்படியே மாறி 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 ஒவ்வொரு கணமும் இந்தா பாருங்கன்னு எடுத்து கொடுக்கும் பொழுது நீங்க அப்படியே பார்த்துட்டு அந்த மகத்துவத்தை புரியாம அதோட ஒப்பிட்டு அடையாளப்படுத்தி சிந்திச்சு அதை பண்ணி இதை பண்ணி டோட்டலா பாஸ்ட்லியே எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. ஆனா யூனிவர்ஸ் கொடுக்கறது புதுசு, ஒவ்வொரு மூமெண்ட்டும் புதுசு. ஓகே. அப்ப உடல்கிற யூனிவர்ஸ் புதுசா கொடுக்குது. எப்படி? ஒவ்வொரு நேரத்துலயும் குயிக்கா செயல்படுதுங்க. ஆன் ப்ராசஸ் சுட கொடுக்குது. ஒவ்வொரு செஞ்சு சுட கொடுக்குது. நீங்க எப்படி பண்றீங்க? அந்த சூட ஆத்தி அதை பழசா பண்ணி எந்த அளவுக்கு அது எந்த அளவுக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆகணுமோ அந்த அளவுக்கு ஃபெர்மெண்ட் பண்ணிட்டு பார்த்ததுனாலதான் இவ்வளவு வேதனை இருக்கிறீங்க. ஃப்ரெஷ்ஷா கொடுத்தா ஃப்ரெஷ்ஷா. அப்ப உங்களுக்காகவே பிரபஞ்சம் ஒவ்வொரு செகண்டும் என்ன பண்ணுதுங்க? உருவாக்கி கொடுக்குதுங்கிறேன். நீங்க உருவாக்கி கொடுக்குது. நீங்க இருந்தா பிரபஞ்சம் இருக்குது, நீங்க இல்லைன்னா பிரபஞ்சம் இல்ல. ஏன்னா அப்படி ஒருவேளை இருக்குதுன்னு சொன்னாலும் டேட்டா, இருந்துச்சுன்னு சொன்னாலும் டேட்டா. இருக்குதுன்னா டேட்டா. நான் இதுக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி நான் இல்ல, ஆனா இங்க நடந்துகிட்டு தானே இருக்குதுன்னா அதுவும் டேட்டா. ஓகே. நீயே இல்ல, உனக்கு எப்படி தெரியும்? எப்படி இருந்தா உனக்கு என்ன? ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருந்தா தானே உனக்கு தெரியும். ஆப்ஜெக்டே இல்ல, ஆப்ஜெக்ட் ஒண்ணு இருந்தா அப்படின்னா டேட்டாக்கு வர்ற. கரெக்ட். அப்ப உங்களை சுத்தி தான் எல்லாமே நடக்குது. முருகன் மனிதராய் இருந்து கடவுளானாரா, இல்ல சிவன் பார்வதி இப்படி நம்ம புராண கதைகள்ல சொல்லப்பட்ட மாதிரி அவர் அவர்களுக்கு பிறந்தாரா அப்படின்னு ஒரு பெரிய கருத்து சர்ச்சை போய்கிட்டு இருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து ஜி? ஆக்சுவலா காடு கான்செப்டுக்கு நம்ம வரதில்லை. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
ஆமா ஜி. ஏன்னா நீங்க முன்னாடி ஒரு வீடியோல கடவுளே ஒரு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுதான் சொல்றேங்க. காடு கான்செப்ட் வர்றதில்ல. இன்னும் ஆழமா சொல்லணும்னா யூனிவர்ஸ்க்கே தெரியாது நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு யூனிவர்ஸ்க்கே தெரியாது. ஓகே. அதே மாதிரி இந்த யூனிவர்ஸை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது மனித தன்மை, மனிதன் அப்படிங்கிற அந்த ஒரு பிறப்பு தான். அந்த பிறப்புலயே யூனிவர்ஸே இருக்கு. ஓகே. அப்ப யூனிவர்ஸ் தான் என்ன ஆகுது, தன்னை சந்திக்கிறதற்காக ஒரு படைப்பின் மூலம் அது என்ன ஆகுது, வெளிப்படுது. ஆனால் ஆனால் இருக்கிற எக்ஸிஸ்டிங் அப்படி அந்த யூனிவர்ஸுக்கும் இவனுக்கு என்ன ஒரு சிறப்புனா, இவரு சுயத்தோட இருக்காரு, தன்னை பற்றிய தேவைகளையும் தன்னை பற்றிய ஆய்வுகளையும் தானே முடிவெடுத்து செயல்படுத்தும் உரிமை படைத்தவரா இருக்காரு. மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த அமைப்பு இல்லை. ஓகே. அதனால எல்லாம் டேட்டாங்கிறது நல்லா உள்வாங்கிக்கங்க. நீங்கிறது மட்டும்தான் உண்மை. அந்த உண்மைய இந்த உடல் ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க அடைஞ்சிடணும், உணர்ந்துடணும். கரெக்ட் ஜி. அப்ப இப்படி எடுத்துக்கிட்டுமா ஜி, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம இருக்கிறதுனாலதான் இந்த கடவுள், இந்த டேட்டா இதெல்லாமே இருக்குது. இது முன்னாடி நான் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. முன்னாடி நம்ம ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கோங்க. ஓகே. என்ன சொல்லியிருப்பேன்னா, கடவுள் கடவுள் கடவுள்னு பிரம்மாண்டம் சொல்லி தூக்கி சுமத்துறீங்கல்ல, நீங்கன்னு ஒரு விஷயம் இல்லாம எப்படி அந்த கடவுள்ங்கிற அந்த பிம்பம், அந்த விஷயங்கள் புலன்களின் மூலம் உள்ள போகும்? ஆமா, கரெக்ட். நீங்கிற அந்த தன்மை இல்லாம, நீங்கிற ஒரு மனித படைப்பு இல்லாம, நீங்கிற ஒரு சுயம் இல்லாம எப்படி கடவுள்ங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள போகுது? நீங்க ஏத்துக்கிற மாதிரி பிரம்மாண்டமா எப்படி போகுது? அப்ப வெளியே இருக்கிறது பெருசா, நீங்க இருக்கிறது பெருசா? நாம இருக்கிறது தான் பெருசு. எஸ். அப்ப யூ ஆர் இம்பார்ட்டன்ட் than others. அந்த இடத்துக்கு கொண்டு வரலாங்க. ஓகே ஜி. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு இன்டர்வியூல ஒரு பிராக்டிஸ் சொல்லியிருந்தீங்க, இந்த கடவுள் வழிபாட்டை பத்தி தான். இப்ப நீங்க உயர்ந்த ஏதாவது மனிதரையோ இல்ல கடவுளையோ நீங்க வந்து வணங்குங்க, உங்களை பார்த்து உங்களைய இமேஜின் பண்ணிட்டு நீங்க அதை வணங்குங்க அப்படின்னு நீங்க அதை சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய தத்துவம் ஏதாவது இதுல மேட்ச் ஆகுதா ஜி? அதாவது நீங்க எங்க போனாலும், நீங்க யார குருவா ஏத்துக்கிட்டாலும், நீங்க எந்த கடவுளை கும்பிட்டாலும், உங்களுக்கு மேல எதெல்லாம் இருக்குதுன்னு நீங்க நம்பினாலும் அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வைங்க, உங்க தன்மையை கொண்டு போய் வைங்க. ஓகே. அவங்க கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க, அவர்கிட்ட நீங்க சரணாகதி அடைங்க, அவர்கிட்ட நீங்க வேண்டுதலை வைங்க. கரெக்ட். ஏன்னா நீங்க தான் அதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓகே. ஒரு சாமி கும்பிடுறீங்கன்னா நீங்க வேண்டது உங்களுக்கு தான் கேக்குது, வேற யாருக்கும் கேட்கல. ஆமா, உங்ககிட்ட தான் நீங்க வேண்டுறீங்க. கரெக்ட். இப்ப பல பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த அமாவாசை, இந்த பௌர்ணமி நேரத்திலாம் எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வைக்கிறது, தூக்கி போடுறது, தேங்காய் உடைக்கிறது எல்லாம் செய்வாங்க ரோட்ல, கடைக்கு முன்னாடி. இவங்களுக்கு தான் அது செய்தி. மற்றபடி இவங்க பேலன்ஸ் ஆகத்தான் செய்யறாங்களே தவிர, அதான் உண்மை. பேலன்ஸ் வந்து இங்கதான் ஆகுது. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இது இந்த உடைச்சி போட்டு இந்த எலுமிச்சை பழத்தை வச்சாலும் இவரு போய் தூங்குவாப்ல. இது ஒரு நிரடலா மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவரு என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இவருதான் உலகத்திலும் பெரிய ஒரு செல்வந்தர் மாதிரியும் ஒரு பெரிய ஒரு லாபஸ்தான் மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் செய்யறாப்ல. இவரை விட பழந்துன்னு கொட்டை போட்ட பல பேர் அமைதியா தூங்கிட்டு இருக்காங்க. இவர் என்னடான்னா, அந்த தேங்காய் வெள்ளிக்கிழமை உடைக்கணும், ரோட்ல அந்த பூசணிக்காயை உடைச்சு போடணும், அந்த எலுமிச்சை பழத்தை நாளா உரிச்சு போடணும். இதெல்லாம் நடந்தாதான் இவருக்கு மேலும் இதே நீடிக்கும்னு இவருக்குள்ள ஒரு பேலன்சிங் இவர் நம்புறாரு.
அப்ப தவறு எங்க நடக்குதுன்னா, இவரை பேலன்ஸ் பண்றேன்னு தெரியாம இவர் மத்தவங்க எல்லாத்தையும் நான் இந்த யூனிவர்ஸ் பேலன்ஸ் பண்ண நினைச்சிட்டு இருக்கிறார் பாத்தீங்களா, கரெக்ட். அங்கதான் தவறு நடக்குது.